இந்த 15 இயர்ஸ் எனக்கு நான் ஐடி இருக்கு. நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்கோ, கிளவுட் டெவலப்ஸோ ஜாயின் பண்ணிட்டேன்னா, நான் உள்ள போயிட்டு என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவேன்? அதுல சஸ்டெயின் ஆக முடியுமா? அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க இங்க நடத்துற அந்த பிராக்டிகல் அதுக்கு தான் வந்து நாங்க ட்ராக் பண்றது. ஏன்னா, அந்த பிராக்டிகல் நீங்க ஸ்ட்ராங்கா பண்ணிட்டீங்கன்னா, உடனே இன்டர்வியூ கிளியர் பண்றீங்க. உள்ள போய் வொர்க் பண்றது கம்ஃபர்டபுள் ஆயிடும். ஏன்னா, நான் இங்கேயே சொல்லிடுவேன். என்ன மாரியான சினாரியோஸ் ரியல் டைம்ல வரும். எந்த சர்வீஸ்க்கு எத யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் வந்து இங்கேயே நம்ம ட்ரெயின் பண்றோம். ஸோ நீங்க உள்ள போம்போது அது உங்களுக்கு பயமே இருக்காது. அவன் என்ன இத பண்ண சொல்றான், AWS NAT கேட்வே கிரியேட் பண்ணா உங்களுக்கு தெரியும். NAT கேட்வே வந்து பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணணும். AWS IGW கிரியேட் பண்ண ஓகே. IGW வந்து பப்ளிக் சப்நெட் கிரியேட் அது தெரிஞ்சிரும் உங்களுக்கு. அதனால நீங்க உள்ள போய் ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். அதாவது சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா ரியல் டைம்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒரே ஒரு சர்வீஸோட சப்ஜெக்ட்ட வச்சு தான் எல்லாம் சுத்தி சுத்தி அதுல வேல பார்ப்பாங்க. அதுல ம். ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, யார் நம்மள கேள்வி கேட்க போறா? ஸோ இதுக்கு கோடிங் இருக்குமா ஜி? கோடிங் அப்படின்றது வந்து ஒரு வாட் இஸ் மீன் பை கோடிங்ன்றது ஒரு லாஜிக்கல் திங்க் பண்ணி எழுதுறது தான் ஆக்சுவல் கோடிங். லாஜிக்கலா வந்து என் அப்ளிகேஷன் வந்து இப்படி ஃபங்ஷன் ஆகணும். இவ்வளோ இப்போ இப்படி ஒருத்தர் பே பண்ணாருன்னா, அது இந்த இடத்துல இந்த ஃப்ளோல போகணுன்றது தான் கோடிங். இதுல லாஜிக்கல் திங்கிங் இதுல கோடு இருக்கு. ஆனா அது கோடுன்னு சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த YAML அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து HCL வரும். இதெல்லாம்